இருக்கும். கீதாச்சாரியான பகவான் சொல்றார் அர்ஜுனன் இடத்துல, கிளானிர்பவதி பாரதா அப்யுத்தான் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாத்மியகம்ங்கிறார். எப்பெல்லாம் ஒரு தர்மத்துக்கு ஹானி வரதோ, அதர்மம் தலையோங்கி நிற்கிறதோ, அந்த காலத்தில் நான் அவதாரம் பண்ணுவேன்னு பகவானுடைய வாக்கு. எதற்காக அவதாரம்னா தர்மத்தை சரி பண்றதுக்காக அவதாரம். பல அவதாரங்கள் பண்ணியிருக்கார் பகவான். ஒரு அவதாரம், 2 அவதாரம் இல்ல, பாகவதத்திலேயே 24 அவதாரங்களை சுயந்தாப்புல சொல்றார் வியாசாச்சாரியால். அதுலயும் நம்மளுக்கு பிரசித்தமா தெரிஞ்ச அவதாரங்கள்னு பார்த்தோம்னா 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரத்திலையும் ரொம்ப பிரதானப்பட்டது எதுனா ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல பகவான் 120 வருஷ காலம் அவதாரம் பண்ணி தர்மத்துக்காக கம்சாதிகளை தேவர்கள் போய் ஸ்தோத்திரம் பண்றா. க்ஷீராப்தியில போய் பூபார நிவர்த்திக்காக ஸ்தோத்திரம் பண்ண தேவர்களின் பொருட்டு பகவான் அவதாரம் பண்ணி அந்த அசுரர்களை வதம் பண்றார். கம்சன் முதலிய அசுரர்களை வதம் பண்றார். அதற்காக அந்த பூபார நிவர்த்திக்காக பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்றார். மற்றொரு அவதாரம் ராமாவதாரம். எதற்காக ராமாவதாரம்னா தர்மத்தை நிலைநாட்ட. தர்மம் தர்மம்னு வேதத்திலையும் சொல்றது. பகவான் சொன்னார், பகவானுடைய மூச்சு காத்து வேதம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, அவருடைய வாக்கு தான் வேதம். அதுல தர்மம் தர்மம்னு சொல்றது. ஜனங்கள்கிட்ட சொல்ற வேதம் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை பகவான் இந்த லோகத்துல இருக்கிறவா கடை பிடிக்கணும். ஆனா அவ கடை பிடிக்கல. உடனே சுவாமி பார்க்கிறார், நாமளே அதை அவதாரம் பண்ணி நடத்தி காமிச்சிடுவோம். நடத்தி காமிச்சாதான ஜனங்களுக்கு புரியும். ஏன்னா லோகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவா, சொல்றது ஈஸி சார், செய்யறது ரொம்ப கஷ்டம்பா. பகவான் பார்த்தார், தானே அதை அவதாரம் பண்ணி நடத்தி காமிச்சுட்டா ஜனங்களுக்கு தெரியும். உடனே பகவான் அவதாரம் பண்றார். சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்றார். என்ன பண்ணார் அவதாரம் பண்ணினா, ஒரு மனுஷன் தன்னுடைய அப்பாட்ட எப்படி இருக்கணும் அதற்கு எடுத்துக்காட்டாக ராமாவதாரம். ஒரு மனுஷன் தன்னுடைய தாயார்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய பந்து வர்க்கத்துக்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய பிராதா கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய பத்னி கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய மித்ரன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் ஒரு நரன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு வானரன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு ராட்சசன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு சத்ரு கிட்ட எப்படி இருக்கணும். இது போன்ற எல்லா விதமான தர்மங்களையும் எடுத்து சொன்ன அவதாரம் ராமாவதாரம். விஸ்தாரமாக சொல்றார் வால்மீகி. அதை சொல்ல வந்ததுதான் இந்த ராமாயணம்.